தேங்காய் வந்துட்டுது. இளநீ எடுக்க வேணும், பாவக்காய் வைக்கிறது. நல்லா இருக்கா? இன்னைக்குதா சாப்பாடு? வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை விரதம் என்ன இன்றைக்கு தந்தைக்காக பிடிக்கிற விரதம் தான் ஆடி அமாவாசை விரதம். நீங்கள் வந்து விரதம் வந்து வேறு பிடிக்கல, என்னடா ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் தான் விரதம் பிடிக்க வேணும். கூடுதலாக வந்து எல்லோரும் வீடுகளில் வந்து பிடிச்சி கொள்ள வேணும். அதே சமயம் ஆலயங்கள்லேயும் வந்து சிறப்பான பூசைகள் எல்லாமே நடக்கிறது. ஆனால் நாங்களும் கோயிலுக்கு போகாதபடியாக இன்றைக்கு சித்தி விட்ட தான் வந்திருக்கிறோம். சித்தியாக்கள் எல்லாருமே விரதம். அப்போ அந்த நிகழ்வு தான் அப்படியே நாங்களும் வந்து சித்தி கூப்பிட்டுருந்தவா சேர்ந்தே சமைச்சு சாப்பிடுவோம்ண்டு விரதத்துக்கு வந்து படையல் எல்லாம் செய்து சமைச்சு சாப்பிடுவோம்ண்டு அப்போ சித்தி விட்ட வந்திருக்கிறோம். என்னென்ன மிளகறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம்ண்டு பாருங்கள். கட்டாயம் வந்து பிதர்களுக்குரிய விரதத்துக்கு வந்து கீரை சமைக்கிறது, அதே மாதிரி பாவக்காயம் வந்து சமைச்சு கொள்வது, அப்படியே மிரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், கத்தரிக்காய், இஞ்சால போஞ்சி இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, ஈரப்பிளாக்காய் இருக்குது, பருப்பு இருக்குது, அப்படி பல வகையாக நிறைய மிளகறியெல்லாம் அதோட வடை பாயாசம் வந்து நம்மளான ஒரு சமையல் தான் நிகழ்வு. அதைத்தான் பார்க்க போகிறீங்க. அப்புறம் தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. முதல் வந்து கீரையை நாங்கள் உடைக்க தொடங்கிட்டோம். அப்படியே கீரையை கடை உடைச்சி எடுத்துட்டா சரி, எல்லாமே வட்டி அதோட வந்து தேங்காய் பாலும் தேங்காய் திருப்பி பாலும் புளிஞ்சு எடுத்துட்டா வேலை வந்து வேகமாக முடிஞ்சிடும். எங்களுக்கு வந்து உண்மையிலுமே இன்றைய நாள் வந்து விரதத்துக்கு வந்து ஒரு விசேஷமான பொருள் வந்து காற்று வட்டிக்காய். அதுதான் காண இல்லை, உண்மையாதான் இதுதானே. இங்கே பாருங்க, இது வந்து கூடுதலாக இன்றைக்கு மட்டும்தான் இது சமைச்சு கொள்வது. இன்றைக்கு வந்து இது கசக்காதுன்னு சொல்லுவேன். மற்ற நாள்லன்றதை விட இது ஒரு சீசனுக்கு இந்த மாதங்களில் தான் இது வந்து காய்க்கும். இது ஒரு கொடி காற்று வட்டிக்காய்ன்னு சொல்லிக்கொள்வது. ஒவ்வொரு இடங்களில் ஒரு பேர் சொல்லிக்கொள்ளணும்னு இணைக்கிறேன். எங்கள் இடங்களில் வந்து காற்று வட்டிக்காய்ன்னு சொல்லிக்கொள்ளும். அதை விட இதுன்ற விலை இந்தியா நிலைமையில இங்கே ஒட்டு சொன்னால் வேண்டினது 100 ரூபாய். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விலையாக இருக்கும். சில இடங்களில் குறைவாக இருக்கும். கூடுதலாக வறண்ட நிலங்களில் வெறுறது இந்த காய் வந்து கொஞ்சம் முள்ளு செடியாக தான் பெறும். இந்த செடியும் வந்து இது வந்து நாங்கள் கடை எல்லாத்தையும் உடைச்சி செய்து கொள்வோமே. அதை விட பெரிய அளவிலே ஆக்கள் ஒரு தரம் பெரிய இல்லை, எல்லாரும் பேலை அப்படி இப்படின்றதால பெரிய இல்லை. இன்றைக்கு நாங்களும் சித்தியாக்களும் தான். மாமியும் மாமியும் மாமாக்களும் பார்வையல் பெரையில் முடிஞ்சால் கடாண்டு சமைச்சிட்டு சாப்பாடை கொண்டே கொடுப்போம். தேங்காய் வந்துட்டுது. இளநீ எடுக்க வேணும், பாவக்காய் வைக்கிறதுக்கு. பாவக்காய் பால் கறி தானே எல்லாம் பயங்கர செத்தல் தேங்காயா. நெஞ்சின விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வட்டியெல்லாம் ஒதுங்கி கொண்டிருக்குதுண்ணே. தேங்காய் திருப்பி பால் புளியோன்னு தேங்காய் பார்த்து கொண்டு இருக்குது. இல்லை சித்தப்பா வருவாரண்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. கத்திரிக்காய் விடுறா கஷ்டமான வேலை போட்டு கொண்டு இருக்கிறேன். சித்தப்பா தான் விட வேணும் கடாண்டு. நாங்கள் உடைச்சி இளநீ எடுத்து போட்டு விடுவோம். மரக்கறியெல்லாம் வெட்டி எடுத்துட்டா நாங்கள் 2 அடுப்பிற்கு தானே டாக்கண்டு இஞ்சால பாவக்காய் ரெடி ஆகிட்டு இஞ்சால சித்தப்பா தேங்காய் இருவார், அங்கால சுஜி உள்ளி மிளகு கடி ஓடுது. புளியும் இளநியும் விட்டு அப்படியே நல்லா அவிய விட்டுட்டு தான் பாவக்காய் வைக்க போகிறோம். போட்டு அதான் இல்லை எண்ணெய் பிறந்து வேற வேணும். அடுப்பானா வீட்டுக்குள்ளேயே இருக்குது. இன்றைக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே தானேண்ணா. இஞ்சாலி அப்படியே பார்த்தீங்களென்றால் கருணைக்கிழங்குன்னு சொல்லுவோம். எவ்வளோ பெரிய மரம் கொண்டு பாருங்க. இதுண்ட அடிக்குள்ளே வந்து கிழங்கு கிடக்கும். 2 கிலோ 3 கிலோ 5 கிலோண்டு இருக்கும். இப்போ நாங்கள் என்னத்துக்காக படத்துக்கு வந்து நாங்கள்டா சண்டியில் இது வந்து ஒரு கீரை வகை. உண்மையிலுமே வந்து சுகர்காரருக்கு எல்லாமே வந்து இந்த இன்சுலினில் சண்டியில் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்டு கொள்வது. நிறைய மூலிகை இலைகள் எல்லாம் இருக்குது சித்தி விட்ட. இப்போ வந்து இது நாங்கள் லீக்ஸோடு சேர்த்து கொஞ்சம் இலையை வந்து சேர்த்து வறுக்கப்புறம் ஆக முத்தலில இல்லாமல் கொஞ்சம் மேல் பிஞ்சிலே எடுத்தாச்சு. குருத்திலையெல்லாம் வந்து தனியாகவும் பறந்து கொள்ளலாம். ஆனால் அந்த
இதுகளோட சேர்த்து வறுக்க எங்களுக்கு வந்து ஒரு கயற்தன்மையில் அப்படி ஒன்றும் இருக்காது. இஞ்சால அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சி பாருங்க ட்ராகன் ஃப்ரூட் அப்படியே மொட்டு வந்திருக்கு தானே. மொட்டு வந்திருக்கு. இதை இப்படி இவ்வளத்தோட வட்டி போட்டு இதை வேறு நிலத்துக்கு வச்சு விட்டாலே இது தலைச்சி வந்துருமா? வந்துடும். அந்த வளர்க்குறத பொறுத்து தான் இது அந்த என்ன சொல்கிறது, சாதாரணமாக இது முளைச்சி வரும். இது அந்த கண்டெடுக்கிறது கஷ்டமாண்டி இல்லை. இல்லைண்ணா இப்படி நாங்களும் கொஞ்சம் வைக்கணும். இல்லை, நாங்கள் வெட்டி போட்டு அந்தந்த இடத்துலயே முளைச்சி. இந்த வேறு பார்த்தீங்களா இப்படித்தானே விடுது. இது வந்து பூ இனி விரியும் பாருங்க. தாமரை பூ மாதிரி நல்ல வடிவாக இருக்கும். இந்த பூ கொய்யாவில் இப்படி ஒரு தூண்லான்னு இப்படியே வச்சுக்கிறாங்க. ஆனால் தூண்லாம் கூடுதலாக ட்ராகன் ஃப்ரூட் விடுறது என்ன. உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் ரக்கியாச்சு. அடுத்தது வந்து கீரை. இல்லை முதல் பால் விட்டு மசிட்டு எடுத்தாங்க. ஆற விட்டு தேசியில் சேர்த்துவோம். காத்தோட்டியங்காயெல்லாம் வெட்டி உப்பில் ஊற விட்டுனாங்க. இப்போ இதை பொரிச்செடுக்க போகிறோம். விரத காலம் கட்டாயம் இது சாப்பிட போகுது. இது பொரியல் மட்டும்தான், கறி வைக்கிறது. அதுவும் இந்த இதுக்கு மட்டும்தான் பொரிக்கிறது. நாடி அனாதாசத்துக்கு மட்டும்தான் பொரிக்கும். இதில் வந்து தாளி ஓடுதுண்ணே. இது வந்து ஈரப்பிலாக்கா பருப்பு கறிக்கிறதுக்குமே சேர்த்து தாளி ஓடுது. தாளி கொஞ்சோண்டு வேற எடுக்குமே. கத்தரிக்காய் வதங்கி கொண்டிருக்கிறேன். மூடிடும் அப்படியே வதங்க எடுத்து. இப்போ எல்லா சமையலையும் மூடியாக காட்டிடலாம். அதை வந்து சமைக்கணும் பண்ணுறதுக்காக. இப்போ நார்மலாக என்னென்ன அப்படியே கறிகள் எல்லாம் முடிஞ்சு கொண்டு இருக்குதுன்னு பார்ப்போம். பாவக்காய் அப்படியே நல்ல ஒரு வெள்ளைக்கறி வச்சாச்சு. இஞ்சால பார்த்திங்கன்னா கேரட் சம்பளுக்கு எல்லாமே போட்டாச்சு. நாங்கள் படையல் செய்ய வந்து தேசிப்புளி விட்டு குழச்சி கொள்வோம். இதில் பார்த்திங்கன்னா போஞ்சி பிரட்டை, அதோட வந்து ஈரப்பிலாக்காய் நல்ல வடிவாக உள்ளி மிளகாய் எல்லாம் ஊற்றி போட்டு தாளிப்பை கலந்து விடுவோம். அடுத்தது இங்கே வந்துட்டுது அப்பளம் மிளகா காத்தோட்டிக்காய். இஞ்சால பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் அதுவும் வந்து தாளிப்பை சேர்த்து விடுவோம். இதெல்லாம் வந்து பால் கறியை கூடுதலாக இன்றைக்கு பால் கறி தான். பால் கறி கூட அதோட இஞ்சால வந்து தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் பிரட்டல். அதோட பார்த்திங்கன்னா இங்கால கீரை அதுவும் வந்து வச்சாச்சு. அங்கால பருப்புக்கும் வந்து தாளிப்பு சேர்த்து வச்சு. அங்கால பார்த்திங்கன்னா கீரை நாங்கள் சண்டியிலையும் அதோட வந்து லீக்ஸும் போட்டு வர செய்தாச்சு. இனி வந்து கத்திரிக்காயும் பாயாசமும் வடையும் பாயாசமும் வச்சாச்சு. இனி வடையும் சுட்டா சரி. நேரம் கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. 12:45 ஆயிடுச்சு. இஞ்சால வந்து அப்படியே வடையும் சுட்டு எடுத்துட்டா சரி. என்ன செய்து ஓ நல்ல எரிஞ்ச வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மப்பு எப்படி போட்டு வந்து மாறிட்டு மழை பெய்யும் அண்டு நியூஸில் போட்டிருக்கு. நாங்கள் அப்பாண்ட படம் மேலே தான் வச்சிருக்கிறோம். இது வந்து ஆண்டத்து வசம் செய்ய மட்டும்தான் நாங்கள் படம் இறக்குறாங்க. அதால் படத்தை இறக்கையில் கீழே தான் படைக்க போகிறோம். அந்த படத்தை கீழே படைக்க போகிறோம். இல்லத்தில் 2 பேர்த்தையா பார்க்கமா படைக்க போகிறோம். சூட்டு இருக்கிறேன். சூட்டு 2 போட்டு படைக்கிறேன். 2 பேர்த்தையா பார்க்க நாங்கள் படைக்க போகிறோம். ஆனால் அவியல் ஒண்டா படைக்கிறேன். அவியல் இருக்கேக்கையும் நல்ல ஃப்ரெண்ட் தான். ஒரு ஆள் விட்டுட்டு இருக்க மாட்டேன். நம்ம அப்படி ஒற்றுமை அவியல். உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் சேர்ப்பது. கீரைக்கறி எந்த படையில் இருந்தாலும் இந்த கீரைக்கறி பாவக்காய் கறி முக்கியமாக படைக்கிறது. இலையை சுற்றி வைங்க சித்தி கீழே அப்படியே அறியும்.
அப்பளம் போடுவோம். கறிகள் எல்லாம் வச்சுக்கோங்க. பொரியல் ஐட்டம் காத்தோடிக்கா சின்ன நல்லபடியாக தெரியல. பொரிஞ்ச உடனே இன்னும் சின்ன தயிர் தயிரை மேலே வச்சு நடுவில் வச்சு விட்டு வடை பாயாசத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு இலையில் வச்சுடுவோம். பாயாசம் பழங்களைத்தான் அப்படி தட்டோடு வச்சுட்டு பாயாசம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பது. நாங்கள் படியல் சாப்பாடு எடுத்துட்டோம். எல்லாருக்கும் போட்டுட்டீங்க. ஓ சாப்பிடுவோம் வேணா. இப்போ வந்து நானும் சாப்பிட வந்துட்டேன். கரைக்கரை சாப்பாடு தான். தயிர் இருந்தாலே காணும். மரக்கறிகள் நிறைய செய்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும். எந்த கறி நல்லா இருக்குன்னு சொல்லலாமே. உண்மையாதான் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குமே. விரதங்களுக்கு சமைக்க நாங்கள் நம்மளை வந்து உப்பு ஒன்றுமே பார்க்கவே இல்லை தானே. ஆனால் உப்பு எல்லாமே கணக்காக இருக்கு. எப்படி இருக்கு ஐயா தம்பி? நல்லா இருக்கா? இனிக்குதா சாப்பாடு? ஓமா அவர் பாயாசம் எல்லாம் விட்டு தான் சேர்த்து குழச்சி சாப்பிடு. பாயாசம் திரட்டு வேணுமா? வாயில் இறக்கப் தயிர் இருக்கு. சோறையும் அப்படியே குழச்சி சாப்பிடுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாலும் உண்மையிலேயே விரதம் என்ன நிறைய கறிகளோட அதோட சித்தி விட்ட வந்தோடியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னால் 11 கறிகளோட இன்றைக்கு நாங்கள் விரதம் செய்வோம். பாயாசம் அப்பளம்லாண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கொள்வோம். என்ன முடிச்சுக்கொள்வோமோ? முடிக்கிறாங்க. முதல்ல என்னன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் எல்லாரும் செய்யணும்ன்றதை தான் முக்கியம். உண்மையாதான். இது வந்து அம்மா அப்பாவுக்கு செய்கிற கடமை தான் இது. நாங்கள் அப்பா அம்மாக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதே மாதிரி இனி வார சந்ததிகளும் வந்து பிள்ளைகள் அவர்களும் வந்து இதை தொடர்ந்து செய்யணும். அவைகளுக்கு இது வந்து பழக்கப்படணும். இது உண்மையாக செய்யத்தான் வேணுமன்றது பழக்கப்படணுமன்றதை தான் இதில் வலியுறுத்துகிறோம். நாங்கள் உண்மையாதான். உண்மையாக சித்தப்பா சொல்கிற மாதிரி உண்மையாக கட்டாயம் வந்து இனி வர சந்ததிகளும் வந்து அவன் அம்மா அப்பாக்காக இதை வந்து செய்யணும். என்ன நவீன காலமாகி கொண்டு போகணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை செய்து பிள்ளைகளுக்கு காட்டணுமன்றதை நாங்கள் செய்வோம். இப்போ நீங்களும் தொடர்ந்து செய்து பிள்ளைகளுக்கு காட்டுங்க. அவைகளை இதை பின்பற்றணும். இந்த தலைமுறையை பின்பற்றி கொண்டு வரணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி.